Hello everyone, welcome to Food Pros channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தாளிப்பு வெங்காய வடகம். நீங்க மீன் குழம்பு செய்யும் போதோ இல்லனா பருப்பு தாளிக்கும் போது கீரை தாளிக்கும் போது இதை போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்பவே மனமா இருக்கும். இது நம்ம வீட்ல ஈஸியா பண்ணலாம். இந்த வடகம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுக்கோங்க. வெயில் காலத்துல நம்ம அம்மா பண்றதை பார்த்திருப்பீங்க. இப்ப அதை நாமளும் வீட்ல ரொம்பவே ஈஸியா பண்ணலாம். நம்ம ரெகுலரா போட்ட தாளிப்பை விட இந்த வடகம் போட்டு தாளிச்ச டிஷ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அது உங்களுக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். வடகம் செய்யறதுக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் சின்ன வெங்காயம். நான் எடுத்திருக்கிறது 2.25 கப், அதாவது தோராயமா 700 கிராம்ஸ் வெங்காயம். இதை தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது தோல் உரிச்ச 1 கப்பு பூண்டு, அதாவது 250 கிராம். ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3 கப்பு வெங்காயத்துக்கு 1 கப்பு பூண்டுன்னு அளவு. இது நமக்கு மற்ற தேவையான பொருட்கள். இதோட எக்ஸாக்டான மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. முதல் ஸ்டெப், வெங்காயத்தை சாப் பண்ணிக்கலாம். நீங்க இதை மிக்சியில போட்டுக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் போல அரைக்க கூடாது. பிட்ஸ் அண்ட் பீசஸா, அதாவது வெங்காயம் நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி அரைச்சிக்கலாம். வெங்காயம் அரைச்சாச்சு. அடுத்து பூண்டையும் அதே போல அரைச்சிப்போம். இந்த வடகம் செய்யும் போது தண்ணி படாம பார்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி பட்டுச்சுன்னா வடகம் கெட்டு போயிடும். வெங்காயம் பூண்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம லேசா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததா இதுல கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு அதாவது பெருஞ்சீரகம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், நுணுக்குன மிளகு, அப்புறம் உப்பு. அவ்வளவுதான். தாளிப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டோம். எண்ணெய் மட்டும் இன்னும் சேர்க்கல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாக்குறீங்க, மஞ்சள் தூள் சேர்த்த உடனே நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கு. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் காஞ்ச கருவேப்பிலை தான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா தண்ணி படாம இருக்குங்கிறதுக்காக தான். ஒரு தோராயமா ஒரு 1/2 கப் கருவேப்பிலை இருக்கும். அவ்வளோதான். வடகத்துக்கு தேவையான எல்லா பொருள் சேர்த்தாச்சு. இதை ஒரு தட்டு போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிருங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம வெயிலில் காய வச்சிருவோம். பவுலுக்கு அடியில் கண்டிப்பாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தூக்கி போட்டுறாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். 3 நாள் ஆயாச்சு. இப்போ அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் காய வைங்க. ஒரு 10 நாளுக்குள்ள நல்லாவே காஞ்சிரும். எனக்கு ஆனால் அந்த வடகம் காயறதுக்கு ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா கலிஃபோர்னியால வெயில் எங்க போச்சுன்னே தெரியல. இதுதான் எண்ட் ரிசல்ட். பாருங்க, நம்ம வடகம் எவ்வளோ அழகா நல்ல பிளாக்கா இருக்குன்னு. இதை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சீக்கிரமே சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் அர்ச்சனா. ஃபுட் ப்ரோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.